அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம ஒரு சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபயர்லெஸ் குக்கிங். 5 மினிட்ஸில் நம்ம ஏதாவது ஸ்டவ் யூஸ் பண்ணாமல் ரெசிபீஸ் பண்ணோம். இந்த சேலஞ்சை எனக்கு கொடுத்தது பிஸ்மி சேனல், அந்த சிஸ்டர் தான். இந்த பிஸ்மி சேனலை பற்றி சொல்லணுன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் அவங்க போட்டிருப்பாங்க அவங்க சேனலை. அவங்களுடைய ஊர் வந்து அம்மாப்பட்டினம். அவங்க ஸ்பெஷல் ரெசிபீஸும் நிறைய இருக்கும். அதோடு இல்லாமல் நிறைய மெஹந்தி டிசைன்ஸ் இருக்கும். அந்த கிராஃப்ட் ஒர்க்கு, பேப்பரை வச்சு நிறைய கிராஃப்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. மேட்ச் பாக்ஸை வச்சு, மேட்ச் ஸ்டிக்கை வச்சு குட்டி குட்டி டைனிங் டேபிள் அந்த செட்டு மாதிரி பண்ணியிருப்பாங்க. பார்க்கவே சூப்பராக நல்லாயிருக்கும். நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவங்க சேனல் லிங்க் நான் கொடுக்குறேன். ப்ளீஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் இந்த சேலஞ்சு எப்படி பண்ணேன், நல்லா பண்ணேன்னா சொதப்பலாக பண்ணேன், அதை பார்க்கணுன்னா ப்ளீஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேலஞ்சை நான் 2 யூடியூபர்ஸ்க்கு பாஸ் பண்ண போகிறேன். அவங்களோட நேமை நான் வீடியோட எண்டிங்கில் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு பண்ண போகிற ரெசிபி வந்து கேரட் லட்டு. இதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். இதுக்காக நான் ஒரு 2 கேரட், மீடியம் சைஸ் கேரட் இது மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். நட்ஸ் பவுடர், பாதாம், முந்திரி, பிஸ்தா இதை வந்து நான் இது மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட். இது உங்ககிட்ட இல்லைனா நார்மல் துருவின தேங்காய் யூஸ் பண்ணிக்கிங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டியூட்டி ஃப்ரூட்டி. இது ஆப்ஷனல் தான், இது போட்டு நல்லாயிருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை, கொஞ்சமாக டைமண்ட் கல்கண்டு, இதுவும் ஆப்ஷனல் தான். இது போட்டால் நமக்கு நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. கிரேப்ஸ் கொஞ்சம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் பவுடர், ஃபைனல் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு முந்திரி பருப்பு, கொஞ்சமாக ஏலக்காய் தூள். நெக்ஸ்ட்டு செனாவை வச்சு ஒரு சேட் ஐட்டம் தான் பண்ண போகிறேன். இதுக்காக செனாவை வந்து நான் ஆல்ரெடி நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 1 கப் அளவுக்கு. கேரட்டும் மாங்காய் இது மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, கொஞ்சமாக பெப்பர் பவுட்ரு, சால்ட்டு. ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இதுக்காக டைமரை ஆன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி கேரட் லட்டு தான் செய்ய போகிறேன். இதுக்காக ஒரு பவுலில் இந்த துருவின அந்த கேரட் போட்டுக்கிறேன். நட்ஸ் பவுடர், டெசிகேட்டட் கோகோனட், இந்த கிரேப்ஸு, டியூட்டி ஃப்ரூட்டி, நாட்டு சக்கரை, டைமண்ட் கல்கண்டு, ப்ளஸ் இந்த ஏலக்காய் பவுடர், இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து இந்த டியூட்டி ஃப்ரூட்டி, இந்த டைமண்ட் கல்கண்டு நம்ம சேர்க்குறோம்ல, இது எல்லாமே ஆப்ஷனல் தான். இதெல்லாம் சேர்த்து நம்ம இந்த லட்டு பண்ணும்போது ரொம்ப சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் இதை ஆட் பண்ணுறேன். ஒரு தடவை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ரெசிபி. இதில் நம்ம நாட்டு சக்கரை சேர்க்கறதால இந்த லட்டோட கலர் வந்து ஷுவராக சேஞ்ச் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு வந்து கலர் வந்து இதே மாதிரி அதே கலரில் கேரட் கலரில் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டால் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நார்மல் சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் அது அந்தளவுக்கு ஹெல்த்துக்கு நல்லது இல்லைல்ல, அதுக்காக தான் நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக நம்ம அந்த பால் பவுடர் வச்சுருந்தோம்ல 2 டேபிள் ஸ்பூன், அதை நான் சேர்க்குறேன். அதுவும் ஆப்ஷனல் தான். இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு நல்லா அந்த ரிச் டேஸ்ட்டு கிடைக்கும், அதுக்காக தான் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு கையில் பிடிக்கும் போதே தெரியும், அந்த லட்டு ஷேப்பு உங்களுக்கு கிடைக்கும். பார்த்திங்களா, ரவுண்டாக இந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் ஒரு பிளேட்டில் தனியாக. இந்த மாதிரி பிடிக்கிற டைமில் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் நெய் கூட சேர்க்கலாம். நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ இதெல்லாம் ரவுண்ட் பண்ணிவிட்டு நான் தனியாக ஒரு பிளேட்டில் வைக்கிறேன். இந்த வீடியோ ஷூட் பண்ணது என் பொண்ணு தான். கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அவள் வந்து ஒரு 1 மினிட்க்கு மேலே அவள் பிடிக்கிறதா இருந்தால் பிடிக்கவே மாட்டா. அவள் சும்மா ஜஸ்ட்டு ஷேக் ஆகிட்டே இருப்பாள் அவள். இப்போ கூட என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கா, முடிஞ்சிச்சா நான் ஆஃப் பண்ணவான்னு கேட்டுகிட்டே இருக்கா. நான் தான் கேட்டிருக்கேன், இந்த சேலஞ்சு முடிகிற வரைக்குமாவது கொஞ்சம் கண்டினியூஸாக பிடி சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் கொஞ்சம் எனக்கு சாரி. அவ்வளோதான், ஃபைனலாக நான் எடுக்கிறேன். இதில் வந்து டோட்டலாக எனக்கு 6 லட்டு கிடச்சிது. இதுதான் ஃபைனல். இது எல்லாத்தையும் இது மாதிரி உருண்டை ஷேப்பில் பிடிச்சிட்டு ஃபைனலாக அந்த நான் கேஷ்யூ வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, முந்திரி பருப்பு, அது வந்து ஃபைனல் டெக்கரேஷனுக்காக தான் நான் போடுறேன். அதை போட்டுட்டு முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம கேரட் லட்டு ரெடி ஆகிடுச்சு. எனக்கு சேலஞ்ச் கொடுத்த பிஸ்மி சேனல், அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் இப்போ நான் இந்த இதுவை பாஸ் பண்ண போகிறேன். ஏன்னா என்னுடைய பொண்ணோட தொல்லை இங்கே என்னால் தாங்க முடியல. அவளுக்கு ஒரு 1 இல்லைனா 2 மினிட்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்து நான் நெக்ஸ்ட்டு ரெசிபி நான் பண்ணுறேன். சாரி சிஸ்டர். அது வரைக்கும் நான் என் கையை கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன்.
இப்ப நம்ம கேரட் லட்டு ரெடி ஆயிடுச்சு. ஐ அம் ஷூர் கண்டிப்பா கிட்ஸ்க்கு வந்து இது ஒரு ஃபேவரைட்டான லட்டா இருக்கும். உங்களுக்கே தெரியும் கேரட்ஸ்ல வந்து நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. குக் பண்ணி சாப்பிடுறத விட இத ராவா சாப்பிடும்போது இதோட பெனிஃபிட்ஸ் வந்து இன்னும் அதிகம். நம்ம அப்படியே பச்சையா குடுத்தா கண்டிப்பா பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாரி லட்டு மாரி செஞ்சு குடுத்தா கண்டிப்பா அவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த கேரட்டோட நம்ம நட்ஸ் பவுடர், அந்த டெசிகேட்டட் கோகோ இதெல்லாம் சேர்த்து செஞ்சிருக்கிறதால இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பர்வா ரிச்சா இருக்கும். 2 சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்கா இருக்கும் இந்த கேரட் லட்டு. என் பொண்ணு வந்து இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயி ரெடியா நிக்கிறா ஷூட் பண்றதுக்கு. இப்ப நான் மறுபடியும் செகண்ட் ரெசிபி பண்ண போறேன். பாருங்க டைமர்ல வந்து அப்படியே தான் நிக்குது. நான் மறுபடியும் இப்ப ப்ளே பண்றேன். செகண்டா நான் என்ன பண்ண போறேன்னா, சென்னாவ வச்சு ஒரு சாட் ஐட்டம் தான் பண்ண போறேன். இதுவும் கண்டிப்பா கிட்ஸ்க்கு ஒரு ஃபேவரைட்டான ஐட்டம் தான். இதுக்காக ஒரு பவுல்ல நான் ஒரு 1 கப் அளவுக்கு இந்த பாயில்டு சன்னா போடுறேன். கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த வெங்காயம், கொத்தமல்லி, துருவுன கேரட்டு, மாங்காய் இது எல்லாத்தையும் போட்டு, இந்த மிளகாய் தூள், சாட் மசாலா, பெப்பர் பவுடர், இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில வந்து நீங்க மிளகாய் தூள் வந்து ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலா வெறும் பெப்பர் பவுடர் கூட போட்டுக்கலாம். நல்லா தான் இருக்கும். உங்ககிட்ட மாங்காய் ஒரு வேளை இல்லன்னா, மாங்காய்க்கு பதிலா ஒரு 1/2 லெமன வந்து நல்லா அ பிழிஞ்சு, அந்த ஜூஸ இதில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது வந்து ரொம்ப ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணலாம். சேம் டைம் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட இல்லாம இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி கூட சொல்லலாம். ஏன்னா சென்னாவ பத்தி தெரியும். நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு. அது கூடவே நம்ம இந்த கேரட் அது மாரிலாம் சேர்த்து பண்ணும்போது, இந்த சாட் மசாலா இதெல்லாம் பசங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் தானே! ஸோ அவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது கூடவே உங்ககிட்ட மிக்சர் அந்த மாரி தான் நீங்க அது கூட இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடுக்கலாம். நல்லதா இருக்கும். அவ்வளோதான். இப்ப நான் பிரசன்டேஷனுக்காக ஒரு பவுல்ல போட்டு வைக்கிறேன். இப்ப நான் செகண்ட் ரெசிபிய நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நான் இந்த சேலஞ்ச் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு, எனக்கு சேலஞ்ச் குடுத்த பிஸ்மி சேனல். அவங்க தான் சொல்லணும். நான் கரெக்ட்டா பண்ணேனா, இல்ல சொதப்புனேனா சொல்ட்டு. பாருங்க 4 மினிட்ஸ் 24 செகண்ட்ஸ்ல நான் இந்த 2 இதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் நடுவுல கொஞ்சம் நான் பாஸ் பண்ணிட்டேன். அது கணக்குல வருமா இல்லன்னு தெரியல. எனக்கு பிஸ்மி சேனல் அந்த சிஸ்டர் தான் சொல்லணும். நான் இந்த சேலஞ்ச 2 யூடியூபர்ஸ்க்கு பாஸ் பண்ண போறேன். அதில ஃபர்ஸ்ட்டு யாருன்னா, புவனா சிஸ்டர். எம்மி வில்லேஜ் ஸ்டைல் சொல்லிட்டு இவங்க சேனலோட நேம் வந்து. இவங்க சேனல பத்தி சொல்றதா இருந்தா, நெறைய ரெசிபீஸ் போட்டிருக்காங்க. நல்லா இவங்களுடைய வீடியோஸ் வந்து ரொம்ப ஃபன் ஃபில்லிங்கா, என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும். ரெசிபீஸ் வீடியோஸ் மட்டும் இல்லாம, நெறைய மோட்டிவேஷனல் வீடியோஸ், ப்ளஸ் பியூட்டி கேர் வீடியோஸ் சொல்லிட்டு நெறைய போட்டிருக்காங்க. ப்ளீஸ் போய் செக் பண்ணி பாருங்க. செகண்டா நான் யாருக்கு சேலஞ்ச் பண்ண போறேன்னா, மதர் சிட்டி சனா. நெறைய ட்ரெடிஷ்னல் அண்டு டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் நெறைய போட்டிருப்பாங்க. முர்தபா, வட்லாப்பம் சொல்லிட்டு ரொம்ப ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் நல்லா சூப்பர்வா பண்ணியிருப்பாங்க. ப்ளீஸ் இவங்க சேனல போய் செக் பண்ணி பாருங்க. அத தவிர மத்த யூடியூபர்ஸும் இந்த சேனல நீங்க ஏத்துக்கிறதா தாராளமா பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ப்ளீஸ் என்னோட சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம டேஸ்ட் மை ஃபுட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.